கனிமொழி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல இவங்க பேருக்கு விருப்ப மனு கொடுக்க சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. நிறைய தொகுதிகளில் விருப்ப மனு கொடுத்துட்டாங்க கனிமொழி பேர் போட்டு. இப்போ கனிமொழி என்ன பண்ணிட்டாங்க, தூத்துக்குடிக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிட்டு தூத்துக்குடியில் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அண்ணன் ஏதோ சும்மா பேருக்கு கொடுத்துருக்கு தங்கச்சின்னு நினச்சிட்டார். அதனால் அன்பு தங்கை என்ன பண்ணாங்க, அண்ணனை போய் பார்த்து நேரையே கேட்டுருவோம் அப்படின்ட்டு நேற்று முந்தானாலும் நேராக போயிருக்காங்க. அண்ணன் என்னம்மா விஷயம்னு, அதான் நான் எம்எல்ஏ சீட்டில் நிற்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அதனால் எனக்கு தூத்துக்குடி கொடுங்க, நீ தான் எம்பியாக இருக்கியம்மா, எனக்கு ரொம்ப வலதுகரமாக இருக்கணுமே, நீ டெல்லியில் நடக்கிற விஷயமெல்லாம் நீ தானம்மா பார்க்கணும், நீ இங்கே வந்துட்டா அப்படி. அண்ணே அந்த வேலையெல்லாம் வைக்காதீங்க, டெல்லியில் என்னை வச்சு தான் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களே ஒழிய உங்கள் சபரீசனை வச்சு தான் டெல்லி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டெல்லியிலே என்னை டம்மி ஆக்கிட்டீங்க. அப்படின்னா நான் இதுக்கு வந்துடுறேன், எங்கே மாநில அரசியலுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பதிலே சொல்லலை. என்னென்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அடுத்த டாப்பிக்கு போகிறாரு. அதை எப்படி பதில் சொல்லுவார், கிச்சன் கேபினெட் விடுவாங்களா? உதயநிதியை வச்சுக்கிட்டு அடுத்த வாரிசு உதயநிதினு துணை முதல்வர் ஆக்கியிருக்காங்களே. கனிமொழி இங்கே எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்க முடியாது. அதனால் அவங்க கிச்சன் கேபினெட்லேருந்து சொல்லிட்டாங்களாம், தங்கச்சி கூட்டு வர வேலை வச்சிங்கன்னா நடக்கிறதே வேலை, நம்ம பையன் வரணுன்ட்டாங்களாம். ஆனால் பையனே ஒரு மேலே கோபமாக இருக்காராம் ஸ்டாலின் மேலே. ஏன்னா பையன் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்கு, 40 எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டு. உடனே ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரே, பையன் கொடுத்த லிஸ்ட்டு. உடனே மருமகன் என்ன பண்ணியிருக்காரு, மாமா நான் பெண்ணு வச்சுருக்கேன் மாமா, பெண்ணுன்னு நிறுவனம் 200 பேர், யார் நீங்கள் வேட்பாளராக கொடுக்குறீங்களா அவங்க என்கிட்ட கொடுங்க, அவங்க ஜெயிப்பாங்களான்னு நான் பார்த்து சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் கொடுங்கன்னு. ஒன்று பையன் அனுப்பின 40 லிஸ்ட்டை இங்கே கொடுத்துட்டார் பெண்ணுட்ட. அவருக்கு நான் திட்டம் போட்டு அடிக்கிறார் சபரீசன். இவர் கொடுத்த அத்தனை லிஸ்ட்டையும் இவங்கெல்லாம் நின்னா ஜெயிக்க மாட்டாங்கன்னு கொடுத்துட்டார், உதயநிதி கொடுத்தார். அதனால் இப்போ ஸ்டாலின் என்னடா பையன் பிரச்சனை பண்ணுவானே, மருமகன் ஜெயிக்க மாட்டாருங்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணுமான்னு யோசிக்கிறாராம். இது பயங்கர கோபம் வந்துருச்சு உதயநிதி.